ஹே கைஸ், என் கோழி நான் 2 கோழி வளர்க்குறேன். அந்த 2 கோழியை ஒரு கோழி பார்த்திங்கன்னா நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரே கத்திகிட்டே இருந்தது கோழி, எங்கே போச்சுன்னே தெரில. நானே வந்து தேடிட்டு இருக்கேன். இப்போ போய் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு தெரில, கோழி இருக்கா இல்லை செத்து போச்சானே தெரியலையே. நாய் வேறு கத்தின்னு போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கூட இல்லை, கோழி சவுண்டும் இல்லை. நாய் ஓடிச்சு அந்த சைடு. ஆனால் கோழி தான் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த சைடில் தான் சவுண்டு கேட்டுது. ரொம்ப ஆசையாக வளர்த்தேன் கோழி. நம்ம ஆசையாக வளர்த்தது கண்ணுக்கு எதிர்க்கே சாவ சொல்ல அதோட வலியை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி தான் நாய் வந்து கச்சி போட்டுச்சு நம்ம வளர்க்குற. ஐயோ ஹே கைஸ், அங்கே பாருங்கள் நம்ம கோழியோட இறகெல்லாம் எப்படி வந்து பிச்சு போட்டுருக்கு பாருங்களேன். ஹே கைஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட கோழியோட ரெக்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஐயோ, கோழி இருக்குமா கைஸ்? ஒரே அழுகையாக வருது. சாரி கைஸ், நம்ம ஆசைப்பட்டு வளர்த்த கோழி ரெக்கையை பார்க்க சொல்லவே தெரியுது. நம்ம கோழி மாதிரி தான் இருக்குது. நம்ம கோழியா தெரியல, இன்னும் இந்த ரெக்கையெல்லாம் பாருங்கள். என்னோடய கோழி எங்கே போச்சு? என்னோடய கோழி ரெக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் எங்கன்னா போயிருக்கணும். நீங்கள் ஏற்கனவே இப்படி தான் ஒரு கோழி சாடிச்சு. நாயும் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து திறத்த முடியல. அதுவும் நம்ம கூடயே வந்து பழகுது, பிஸ்கட் போடுறோம், சாப்பிடுது. ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண சொல்லுறோம், செம்ம கடுப்பாகுது. எனக்கு அநேகமாக செத்து இருக்காது அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா வந்து உடனே வந்து தட்டி விட்டுட்டேன், நாய் அப்படி ஓடிடுச்சு. ஆனால் அது கச்சி போட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே அப்படி தான் ஒரு கோழியை வந்து கச்சி போட்டு லைட்டாக 2 பல்லு மட்டும்தான் வந்து இறங்கிச்சு அந்த கோழிக்கு. ஆனால் செத்து போச்சு. அது ரொம்ப பாசமாக இருக்கும் என் மேலே. இந்த கோழி என்ன நிலமையில் இருக்குன்னு தெரில. முள்ளு பத்திரமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே போயிடலாமா? பாருங்கள் எப்படி இருக்குது, முள்ளு போதாரு. இவ்வளோ தான் இருக்கும் நம்ம கோழி. எங்கே இருக்குன்னு தெரில. போபோ வந்துடுதா? நம்ம பார்த்தா தான் தூக்கம் வரும். கோழி எங்கே போனான்னு தெரியலையே. எப்படி இருக்கு வழி? இந்த வழி நிறைய பாம்புங்க இருக்கும் இங்கே. பாம்பு, கீரிப்புள்ளை எல்லாமே நிறைய கிடக்குதுங்க. இப்போ நான் கொடிய விஷமுள்ள பாம்பு இருக்கிற இடத்துல தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். நிறைய பாம்புங்க இங்கே அந்த சைடு வந்து போயிருக்கு, நான் பார்த்துருக்கேன். எங்கே இருக்குது, எங்கே வச்சு போட்டுருக்குன்னே தெரியலையே. அப்பா ஐயோ, ஹை, இங்கே பார்த்தீங்களா ஒரு டாகு? ஒரு டாகு வீட்டில் வளர்க்குற நாய் தெரியுதுங்களா? இந்த நாய் ஒரு கச்சிருக்கோமோ. ஆனால் இது வீட்டில் வளர்க்குறாங்க, பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்க. இந்த டாகு கச்சிருக்காது.
வெளியே போய் பார்க்கலாம் அந்த சைடில் எதனா சரிக்கா. நம்ம கோழி உயிரோடு தான் இருக்குதுன்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது. பாம்பு கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த பொதார் ஊர்லேருந்து இப்படி வெளியே வர பார்த்தது. நாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்திருந்தோம் இல்லையா முன்னாடி, அந்த இடத்துலேருந்து நம்ம வர சொல்ல திருப்பி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போயிடுச்சு. நான் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது நல்லா உள்ளே பொதார் உள்ளே போயிட்டு இருக்குது, தெரியவே இல்லை சுத்தமாக. சரி அது கட்டுவீனோ இல்லை நல்ல பாம்போ தெரியல, அது எப்படின்னா இருக்கட்டும். நம்ம கோழியை காணோம், கோழியை பார்க்கலாம் வாங்க. கேஷ் பார்த்தீங்களா என் கோழி வந்து இருக்குது, நல்லா பொதார் உள்ள பாருங்க தலை தெரிஞ்சுங்களா, அசைராக இருப்பாங்க. இப்போது எங்கே திரும்ப இருக்குது, இப்போ நம்ம பாம்பு போச்சு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் இருக்குது நம்ம கோழி. நான் எங்கெல்லாம் வந்து வீடு வந்து சேர்த்தோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கோழியை பிடிச்ச நாயை பார்த்தீங்களா, அது இருக்காருப்பா, அது இருக்காரு வீடியோ சுத்தமாக எப்படி இருக்காரு. அதுக்கு எல்லாம் பிஸ்கட் வாங்கி போட்டு கோழியை பிடிச்சின்னு போகிறேன். அவனை இன்னொரு வாட்டி இங்கே வா ஒன்று